வணக்கம். நான் நம்ம வீடியோ அப்புறம் வரும். இது ஏன் உன் மூஞ்சியை தான் நல்லா தான் காட்டேன். அம்மாவோட பூரிப்பை பற்றி எல்லோரும் பார்க்க வேணாமா? அப்புறம் பார்த்துக்கங்கப்பா. என்னது இன்னொரு திருக்குறள் இருக்குமே, தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிற திருக்குறள் வாசகத்துக்கு தகுந்த மாதிரி நேற்று நம்ம திலீபா அவர்களுக்கு ஒரு மெடல், நல்ல ஒரு சில்வர் மெடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கங்க. இதெல்லாம் தாய் உங்கள்கிட்ட காட்டணும். நான் காட்டுறேன், இந்தாங்க பிடிங்க. அதுபோக நம்ம அண்ணே முதல்வர், தமிழக முதல்வர் விஜய் அண்ணா அவர்கள் கொடுத்த சர்டிஃபிகேட் பார்த்துக்கங்க. இதெல்லாம் நேற்று மீடியாவுக்குள்ளே சும்மா ஜஸ்ட்டு ஒரு இதாக காட்டினோம். இன்றைக்கி தான் உங்களுக்கு நல்லா தெளிவாக அவனுடைய இந்த சர்டிஃபிகேட்டு, இது மெடல், இதையும் பார்த்துக்கங்க. சர்டிஃபிகேட்டு, இது சீல்டு, இதையும் பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் இது அவனுக்கு கொடுத்த பரிசு பொருட்கள். இது போக ஊக்கத்தொகைன்னு சொல்லி கொடுத்தாங்க. அது அவங்க வேணான்ட்டாங்க. இதெல்லாம் எடுத்து காட்டணும்னா பரவாயில்ல, எடுத்து காட்டுறோம். அதனால் என்ன இருக்குது, இந்தாங்க. வாட்ரு பாட்டில் ஒன்று, சரியா? காலேஜுக்கு டிஃபன் பாக்ஸ், சாப்பாடு வச்சு கொண்டு போகிறதுக்கு டிஃபன் பாக்ஸ். அதுபோக கட்டுரைகள் நல்லா வெயிட்டாக இருக்கா? பேரே போட்டு அடிச்சிருக்காங்கடா. பேரே போட்டிருக்காங்க. பரவாயில்லையே. ஆமாம், பிரேம்குமார் பேரே போட்டாங்கடா. சரி, டிஃபன் பாக்ஸில் பேர் போட்டு கொடுத்த விருது வழங்கும் விழா இதுதான். மனமாக இருக்கா? ஆமாம். அது போக 2 நோட்டு பார்த்துக்கங்க. 2 நோட்டு கொடுத்துருக்குறாங்க. இது போக ஊக்கத்தொகை கொடுத்தாங்க. இவங்க அதை வேணாம், அங்கே இருக்கிற இல்லாத பிள்ளைகளுக்கு, ஏழை பிள்ளை, நல்லா இப்போது கேமரா மூஞ்சி தெரிகிற மாதிரி வை, நீ பேசுகிறது தான் கேட்பாங்க. என்ன இருந்தாலும் அது நம்ம மையங்கிறதுனால இப்போ நான் சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி உட்காந்து. இதை விட என்ன ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த விஷயத்தில் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் ஒரு வாரமோ 10 நாளோ கழித்து முதல்வர் அவரே கூப்பிட்டு இன்னும் கொஞ்சம் பரிசு தொகை ஊக்குவிக்கும் வகை மாணவிகள் எல்லாம் கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு வாங்க, அந்த டைம் நீங்கள் சென்னைக்கு வாங்க, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னை சந்திக்கிறதுக்காக. ஆமாம், சரி, அதிர்ஷ்டம் இருந்தால் கண்டிப்பாக அவர் கூப்பிடுவார். ஏன்னா இந்த மாதிரி மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு அவர் படிக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன், நல்ல ஆக்டிவேட்டாக படிங்கன்னு சொல்லி ஒரு எப்படி சொல்கிறது, அதுக்கு பேர் ஒரு எனர்ஜெட்டிக்காக ஆமாம் இருக்கணுங்கிறதுக்காக. படிக்கிற குழந்தைங்களை ரொம்ப பிடிக்குமா. சரி, அதிலே அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு முதல் உரிமை கொடுப்பாராம். கண்டிப்பாக. அதனால தான் நேற்று பிரைவேட் ஸ்கூலில் படித்த குழந்தைங்க கிடையாது, எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த குழந்தைங்க தான். அதனால அடுத்து விஜய் அண்ணே உண்மையாலுமே இந்த வீடியோ மூலியமாக சொல்லிக்கிறேன், இந்த என் பசங்கன்னு இல்லை, அடுத்து படிக்கக்கூடிய அரசு பள்ளியில் பயிலக்கூட அத்தனை மாணவர்களுக்கும் விஜய் அண்ணே வருடம் கூப்பிட்டு இந்த மாதிரி மதிப்பெண் எடுத்த ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் ஊக்குவிக்கும் போது இன்னும் அவங்களுக்கு படிக்கணும், நம்ம போய் அதுகளுக்கு படிக்க ஆசை இல்லைனாலுமே நம்ம போய் விஜய் அண்ணேங்கிட்ட பரிசு வாங்கலாம், விஜய் அண்ணே கூட நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஆர்வத்திலே படிப்பாங்க. எனக்கு அதுதான் ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு அங்கிளா மாமாவா, ஏன்னா எல்லா குழந்தைங்களுக்குமே நீங்கள் ஒரு தாய்மாமே, அந்த மாதிரி அந்த தாய்மாமே எப்படி அக்கா பிள்ளைங்களுக்கு ஒரு அன்பு பாசம் காதலை கொடுப்பாங்களோ அதே மாதிரி கல்விங்கிற காதலை நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவ்வளவு மாணவர்களும் ரொம்ப வெறித்தனமாக இருக்காங்க உங்கள் மேலே. அதனால் நாங்கள் இப்போ உங்கள் கழகம் சார்பாக எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னும் நேற்று அத்தனை மாணவர்களையுமே நீங்கள் கூப்பிட்டு உங்கள் கையால் ஒரு சின்ன சாக்லேட் கொடுத்தா கூட எங்களுக்கும் அது ஒரு பெருமை தான். ஒரு ஃபோட்டோ எடுத்தால் இன்னும் அதை விட எங்களுக்கு பெருமை தான். இந்த குழந்தைங்களோட நீங்கள் விட்டுறக்கூடாது. கிட்டத்தட்ட 21 வருஷமோ 22 வருஷமோ இந்த இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நேற்று மேடையில் நம்ம சகோதரர் ஒருத்தர் பேசினார். இதை நீங்கள் எப்போவுமே செஞ்சுக்கிட்டே இருக்கணும். முதல்வராகிய இப்போ இருந்தாலும் இல்லை, முதல்வராக முன்னாடி இருந்தே நீங்கள் பண்ணுறனால இப்பயும் பண்ணுறீங்க. நீங்கள் இனியும் இந்த ஆட்சியை தொடர்ந்து கொண்டு போய் மக்களுக்காக நிறைய சேவை செய்யணும். படிக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய ஊக்கம் கொடுக்கணும். நிறைய அவங்களோட மனசில் நீங்கள் படித்து நல்ல மார்க் எடுத்து 3 ரேங்க் எடுக்கணும். சரியா? ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு இந்த அங்கிளே நேரில் உங்களுக்கு பரிசு கொடுப்பேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நிறைய வெறித்தனமாக படிப்பாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப ஆசையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த இடத்துல நானும் ஒரு விஷயத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன்.
நாங்கள் இங்கேருந்து தாராபுரம் போய் அங்கே ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு பசங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஷீல்டு கொடுத்தது, இந்த ஊக்கத்தொகை கொடுத்தது, பரிசு பொருட்கள் கொடுத்தது, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்குள்ளேயும் மனசுக்குள்ளே ஒரு ஆசை பூத்து குலுங்குது. அது என்னதுன்னா, மதுரையில் பொறுத்த வரைக்கும் மதுரையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகள் மற்றும் உயர்நிலைப் பள்ளிகளில் இருக்கிற சிறந்த மாணவ மாணவிகளுக்கு அதில் முதல் 3 மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஏதோ என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துலையும் சூர்யாவும் அதில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. நாங்கள் காரில் வரும்போது அதை பற்றி தான் பேசிக்கிட்டே வந்தோம். ஏப்பா இது வந்து நம்ம இங்கேருந்து தாராபுரம் போய் அங்கே உள்ள நிர்வாகிகள் எல்லாரும் இணைந்து இவங்க வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்களே, இதே மாதிரி நம்மளுக்கும் எங்கள் மின்சாரத்துறை அமைச்சர் எங்கள் தொகுதி தான் திரு நிர்மல்குமார் அவங்க வந்து அவங்கக்கிட்ட நாங்கள் பேசி கலந்து ஆலோசனை பண்ணி அடுத்த வருஷம் கண்டிப்பான முறையில் இந்த வருஷம் வந்து எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருச்சு. எல்லா மாணவர்களும் செலக்ட் பண்ணி விருது வழங்கு விழாலாம் கொடுத்துட்டீங்க. அதனால் ஆண்டவன் கிருபையில் அடுத்த வருஷம் நாங்கள் எங்கள் அமைச்சர் மின்சாரத்துறை அமைச்சர் எங்கள் தொகுதியுடைய அமைச்சர் அவங்கக்கிட்ட நாங்கள் நல்லா சகஜமாக பேசுவோம். அப்படிங்கும் பொழுது அவர் மக்களில் ஒருத்தர். அப்படிங்கும் பொழுது திருப்பரங்குன்றம் வரும்போது நேரடியாக அவரை சந்தித்து இந்த மாதிரி எங்களுடைய ஆசைகளையும் கோரிக்கைகளையும் அவர்கிட்ட சொல்லி கண்டிப்பான முறையில் ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணி அவர் கையாலையும் எங்கள் சார்பாக எங்களால் முடிஞ்ச உதவி தொகைகளை கொடுத்து, இதெல்லாம் வந்து விளையாட்டு கிடையாது, நான் வந்து சீரியஸாக இதை வந்து ஒரு கொண்டு போகணும்னு இருக்கேன். ஆமாம், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கல்விக்காக பண்ணுறதுல வந்து நம்ம குறைஞ்சு போயிட மாட்டோம். இல்லை இந்த ஃபங்க்ஷன் நடத்தணும்னா அதுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது. முதல்ல அதிகாரிகள்கிட்ட நம்ம பர்மிஷன் வாங்கணும், காவல்துறை கிட்ட பர்மிஷன் வாங்கணும், எல்லா பர்மிஷன் வாங்கணும். அதுக்குன்னு சொல்லி ஒரு இடம் வந்து நம்ம ஒதுக்கணும். மக்களுக்கு எந்த ஒரு இடையூறுமே இருக்கக்கூடாது. அதை ஒரு பள்ளியில் கூட நடத்தலாம். ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் லீவாக இருக்கலாம். அந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள்ட்ட பர்மிஷன் வாங்கி அரசு பள்ளியில் இது பண்ணவங்களுக்கு எங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம இங்கே திருப்பரங்குன்றத்தில் நம்மளுக்கு தெரிஞ்ச மகால்கள் இருக்குல்லப்பா, அதில் ஒரு மகாலை பிடிச்சி இப்போ நீங்கள் எல்லாருமே நினைப்பீங்க நாங்கள் உருட்டுறோம், நாங்கள் அதை பண்ணுறோன்னு. இல்லை, நாங்கள் செய்யணும்னு நினச்சா செஞ்சுருவோம் கண்டிப்பாக. ஆனால் எல்லாரும் அதை வந்து சந்தோஷமா ஏற்றுவாங்க. ஆனால் ஒரு சில ஜென்மங்கள் இருக்கு பற்றி, ஐயோ இவங்களா என்னத்தை சாதிச்சாங்கன்னு அவார்டு அதுல ஆட்டையை போடுவாங்க. ஆமா, இதுல வந்து நீங்க பிள்ளைகளுக்கு செய்யறோம், மாணவர்களுக்கு செய்யறோம், நாங்க காசு வாங்குறது இல்ல. எங்களோட சொந்த காசுல இதை விட இன்னும் 1 மடங்கு பெருசா கண்டிப்பா முடிஞ்சா நாங்க தொகையா கூட கொடுப்போம். எங்கனால முடிஞ்சத நம்மளே ஷீல்டு ரெடி பண்றோம். நம்மளே வந்து புத்தகங்கள் குழந்தைங்களுக்கு ஊக்கத்தொகையா போயிட்டு போகுது. எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், எவ்வளவோ இழந்தோம். குழந்தைங்களுக்கு ஒரு ஆறுதல் பரிசா ஒரு சின்ன ஊக்கத்தொகையா கொடுப்போமே. ஏன் நான் கொடுத்துட்டு போறேனே, இதுல என்ன இருக்குது? நீங்க நினைப்பீங்க என்ன நீ என்ன அவ்வளோ பெரிய பணக்காரியெல்லாம் கிடையாது. கல்விக்கு நான் ஏதோ எங்களுக்கு வர்ற வருமானத்துல ஒரு சிறு பகுதியை மாணவர்களுக்காக ஒதுக்கணும்னு நினைக்கிறோம், கல்விக்காக செலவு பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்படி செஞ்சோம்னா எங்க பிள்ளைங்க நல்லா படிக்கும். அவன் அந்த காலேஜுக்கு சேர்ந்துட்டான். என்ன பண்ணலான் இருக்கேன்னா, ஒரு சில குழந்தைகள் வந்து இந்த மாதிரி மார்க் எடுத்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது அப்போ அந்த மார்க் எடுக்காத பிள்ளைங்களோட மனநிலை வந்து ரொம்ப கஷ்டப்படும். சரி, இப்போ சேர்ந்துருப்பாங்க பார்த்தீங்களா, 10வது 8வது இந்த மாதிரி குழந்தைங்களை நம்ம தேடி போய் அவங்களுக்கு என்ன தேவைன்னு கூட நம்ம போய் பார்க்கலாம். ஏன்னா நான் இது வரைக்கும் இதில் எல்லாம் ரிஸ்க் எடுத்தது இல்லை. சரி, நம்ம இது திடீர் முடிவு. நாங்கள் வரும்போது பேசிக்கிட்டே வரும்போது எடுத்த முடிவு. நாங்கள் இப்போ இருக்கிற தொகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா திருப்பரங்குன்றம் தொகுதியில் தான் நாங்கள் இருக்கிறோம். சரிங்களா, இப்போ இதில் எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. போயிட்டு அந்த குழந்தைங்களை பார்த்துட்டு இதே மாதிரி நோட்டு, அப்புறம் வந்து புத்தகம், இந்த மாதிரி பென்னு, இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பரிசு இல்லை இப்போ யாராவது படிக்கிற குழந்தைங்க வந்து ஃபீஸ் கட்ட முடியலை ஏதாவதுனா கூட கண்டிப்பாக வந்து நான் செய்கிறேன். படிப்புக்காக மற்றதுக்காக என் குடியை அதை விட்டுட்டு நாங்க குடிச்சு செலவு பண்ற அந்த காசை சூப்பர் கை கல்விக்காக கொடுக்க கூடாது. சூப்பர் உண்மையிலே சொல்றேங்க. இது வந்து இப்ப சொன்னா பாத்தீங்களா, இந்த வார்த்தை தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க குடிக்கிற காசை நிப்பாட்டிட்டு அது ஏன்னா மாசம் நம்ம எப்படி செலவு பண்றோம் குடிக்கிறதுக்கு, சைடிஸு, அது போ கறி மீன், அதுல 1000-2000 ரூபாய் காலி ஆகிறத நிப்பாட்டி வச்சு அந்த காசை நம்ம குழந்தைகளுக்காக புத்தகங்கள் நோட்டுகள் வாங்கி மிச்சப்படுத்தி செஞ்சோம்னா அது எவ்வளவு பெருமை. போயிட்டு போது விடுங்க, கடவுள் இறக்க தான் கொடுப்பாரு. என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையிலே சொல்றேன், இந்த மனசை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்கூலுக்கு போய் எத்தனை குழந்தைங்களோ இப்போ வந்து ஃபீஸோ சாப்பாடு 2 குழந்தைங்கள சொல்லுங்களேன், 10 குழந்தை 20 குழந்தை அது வேணாம், அது தற்பெருமை. ஒரு 2 குழந்தைய 3 குழந்தைய பார்த்துட்டு கூட என் கையால் நான் காசாக கொடுத்து இந்த குழந்தைங்களுக்கு ஃபீஸு இல்லை மாதம் ஆனால் என்ன அந்த குழந்தைக்கு ஃபீஸோ நானே கட்டுறேங்க. நீங்கள் நினைக்கலாம் ஒரு பாட்டிக்கு சொன்னிய முதல்ல அது என்னடி ஆச்சுன்னு நீங்கள் எல்லாரும் யோசிக்கலாம். சத்தியமாக அந்த நம்பர் நான் கேட்குறேன், எவ்வளோ ரூபா நாங்கள் செலவு பண்ணுறோம்? ஒரு 2000 ரூபாயில நான் ஏமாத்துறவளா? ஏற்கனவே லட்சத்தை இழந்து ஏமாந்து உட்காந்துருக்கேன்டா நான். ஆயிரக்கணக்கு இல்லை,
லட்சக்கணக்கில் லேக்ஸ் கணக்கில் ஏமாந்து நான் உட்காந்துருக்கேன். புரியுதா? அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த குழந்தைங்க இப்போ ஏன்னா எனக்கு படிப்பு நான் தான் படிக்காமல் போயிட்டேன். இந்த படிக்கிற பிள்ளைங்களுக்குனாவது ஏதாவது செஞ்சு ஒரு புண்ணியத்தை தேடுவோமே. எத்தனை பெற்றோர்கள் கஷ்டப்படுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஏன் இதே கோகுல் ஹாஸ்டல்லே எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? சார் நேற்று கூட கேட்குறாங்க, ஃபீஸ் கொடுன்னு சொல்லி சார் கேட்டார். நான் சொன்னேன், என்னங்க சார் இன்னும் சம்பளம் வர்ற இல்லை சார், ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். யாருமா? நீங்களாம்மா? சரிம்மா. பிரேமம்மா கஷ்டப்படுறவங்க தான் காரில் வந்தீங்களா? 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அதே பிரேமம்மாவா இன்னைக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாங்க. உண்மையாலுமே நான் செய்வேன், அங்கே செய்ய மாட்டேன்னு இல்லை, செய்கிறோம். அதாவது இப்போ இல்லை, அதையும் நாங்கள் வரும்போது டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு தான் வந்தோம். அதாவது கோகுல் படிப்பு முடிச்சு வெளியே வரும்பொழுது அந்த காலேஜ் அப்போ நாங்கள் ஒரு மிலிட்டரி ஏதோ பணம் அந்த நேரம் இதை வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க. நாங்கள் காசாக கொடுக்கணும் நம்ப மாட்டீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் செக்கு தான் கொடுப்பேன். அதையும் நான் சொல்கிறேன். செக்கு போட்டு ஆதாரத்தோட அந்த குழந்தைங்களோட பேரை போட்டு செக்கை உங்கள்கிட்ட காமிச்சிட்டு நான் குழந்தைங்க பேரில் அந்த பள்ளி சிஎஸ்ஐ நிர்வாகம் பேரில் அதுதான் தப்பு. என்னைக்குமே நிர்வாகத்துக்கு பேர்ல நான் கொடுக்க மாட்டேன். சரி சரியா? ஏன்னா நிர்வாகத்துக்கு ஏகப்பட்ட காசு வரும், எல்லாருமே கொடுப்பாங்க. இந்த குழந்தைங்களுக்குன்னு சொல்லி குறிப்பிட்டு கொடுக்கறது தான் குழந்தைங்களுக்கு போகும். அதனால குழந்தைங்களுக்கு எப்படி அக்கௌண்ட் இருக்கும், கவர்மெண்ட் ஓப்பன் பண்ணிருப்பாங்க, இல்லை அம்மா அப்பா ஓப்பன் பண்ணி அவங்க அம்மா அப்பா கையில கொடுப்போம். நான் கொடுக்கக்கூடிய காசு குழந்தைங்களுக்கும் குழந்தைகளை சேர்ந்த பெற்றோர்களுக்கு மட்டும்தான் சேரணும். இந்த நிர்வாகம் அந்த நிர்வாகம் எந்த நிர்வாகத்துக்கும் கொடுக்க மாட்டேன். சரிங்களா? ஏன்னா எனக்கு விவரம் தெரியும். நான் வந்து படிக்கலை தான், ஆனால் எனக்கு தெரியும். நான் கொடுக்க காசு ஒரு 1000 ரூபாயாக இருந்தாலும், ஒரு 2000 ரூபாய் இருந்தாலும், ஒரு 5000 ரூபாய் இருந்தாலும் அது அந்த குழந்தைங்களோட முழுக்க படிப்பு செலவாக மட்டும்தான் இருக்கணும். நீ அப்போ 1000 2000 5000னா நீ அவ்வளோதான் கொடுக்க போறன்னு நினச்சிக்கிடுவாங்க. நீ கொடுக்க போறது லட்சக்கணக்கில் டொனேஷன் பண்ண போற. அதை சொல்லு. இது வந்து ஒரு குழந்தைக்கு சொல்றேன் நான். ஒரு குழந்தைக்கு 2000 ரூபாய் போட்டா கூட 10 குழந்தைக்கு போட்டா எவ்வளவு ஆச்சு? 20000 ரூபாய். 20000 ரூபாய். 100 குழந்தைகளுக்கு 2 லட்சம் ஆச்சு. இல்ல போயிட்டு போது விடுங்களேன். என்ன நாங்க கொஞ்சம் எங்களோட சந்தோஷங்களை தள்ளி வச்சுட்டு பிள்ளைகளோட படிப்புக்காகன்னு பாப்போமே. போயிட்டு போத வாழ்க்கையில நீ என்ன சாதிச்சேன்னு எல்லாரும் கேக்குறீங்களே. இனிமேதான் சாதிக்க போறோம். அவ வந்து என்ன இருந்தாலும் சரி, இருந்தா 2 பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு ஏத்து 2 பிள்ளைகளை படிக்க வைக்கிறாடா. அதுவே பெருமை இல்லையா உங்களுக்கு? சொல்லுங்க பாப்போம். கண்டிப்பா நான் சொல்றேன். நான் இப்போவே வந்து இப்போ விசாரிக்கிறேன். எங்கள் ஏரியாவில் எங்கே கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குதுன்னு சொல்லி விசாரிக்கிறேன். நான் போய் ரொம்ப கஷ்டம், நான் உங்களுக்கு வீடியோவாக கூட நான் எடுக்கிறேன். ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைங்களை வச்சு என் கையால் ஏன் செக்லிப்லேயே நானே கையெழுத்து போட்டு அந்த செக்லிப்பை அந்த குழந்தைக்கு கொடுத்து அந்த குழந்தை வாங்குறத உங்களுக்கு நான் வீடியோவாக எடுத்து போடுறேன். கண்டிப்பாக பொய் கிடையாது, 100க்கு 100 உண்மை. அதை நான் சொன்னாலும் மாட்டேன். அவள் பேசுனா 100க்கு 100 உண்மையை மட்டுமே பேசுவா. பொய் சொல்ல மாட்டேன். படிக்கிற குழந்தைங்க கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா நாளைய தலைமுறை அவங்கெல்லாம், இன்னைய தலைமுறை வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாளைய தலைமுறை யாரு? நாளைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் வளரும் மாணவர்கள் தான். ஆமா, அவங்க கையில தான் எதிர்காலமே இருக்கு. நீதிபதிகள் ஆகலாம், ஒரு முதல்வர் ஆகலாம், என்ன வேணாலும் ஆகலாம். அதனால அவங்களெல்லாம் வந்து ஊக்குவிக்கணும். எனக்கு ரொம்ப நாள் ஆசை தாங்க, நம்ம படிக்கிற குழந்தைங்களுக்கு செய்யணும். என் புள்ள கஷ்டத்துல வறுமையில வாடுனாலும் பரவாயில்ல, ஆனா மற்ற குழந்தைங்க படிக்கணுங்கிறது என்னோட ஆசை. என் குழந்தைய நான் நீங்க கேட்கலாம், நீ மற்ற குழந்தைக்கெல்லாம் செய்யலாங்கிற, உன் பிள்ளைய ஏன் இவ்வளவு வறுமையில வளர்த்துற? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் பிள்ளைய எவ்வளவு வறுமையில வளர்த்தாவன். நேற்று எனக்கு அவனுக்கும் காருக்குள்ள சண்டை. நான் ஓப்பனாலாம் சொல்ல வரல. அவன் என்னைய பார்த்து கேட்குறான், நீ கூட வச்சு படிக்க வச்சுருந்தா தான் நான் அன்பு பாசம் வருன்னு. உங்கள் எல்லாரும் மனசாட்சியும் தொட்டு சொல்லுங்கள், எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை நடக்குது. நாங்கள் வெளியே இருப்போமா, உள்ளே போவோமா, எங்கே வாய்தா போகணும், பிளாக் போடுறதுக்கு பொழப்புக்காக வெளியே போகணும். இந்த வீடியோ போடுறப்ப நாங்கள் போய் உள்ளே உட்காருங்க நினைப்பேன். அவன் என்னென்ன பேச்சு பேசினா தெரியுமா? நான் போய் வெளியே வராண்டாவில் படுங்கிறேன். நாங்கள் எங்கடா சொன்னோம் வராண்டா படுன்னு? சுட்டு விளையாடுறதுக்காக சவுண்டு கேட்குது, வீடியோ போட முடியாது, சம்பாரிச்சாதனால நாங்கள் 4 காசு சேர்க்க முடியும். அப்படிங்கும்போது அவன் சொல்கிறான், உன் வருமானம் ஒரு காசு கூட எனக்கு வேணாம். அப்படியா சாமி? 12 வருஷமா உன்னை படிக்க வச்சிருக்க, நீ அதெல்லாம் யார் கட்டின காசு? இன்னைக்கு காலேஜுக்கு போய் லட்சமாக கட்டணுமே, அது யாரோட காசு? என்ன உங்கள் அம்மா வேணா பழையபடி போவா அப்படின்னு கேட்டேன். அப்படியே பொங்குறான். தம்பி மேலே இருக்கிற வெறி பாசத்தை நேற்று தான் பார்த்தோம். அவன் என்ன அனாதையா? அவனுக்கு என்ன யாரும் இல்லையா? அவனை எப்படிங்கும் போது சரி, அதே விஷயத்த நான் கேட்குறேன். ஹாஸ்டலில் படுத்தது அவன் சரி கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கட்டும். 2வது வந்து அந்த சவுண்டு கேட்குது, நாங்கள் வீடியோ போடுவோம். ஒன்றும் இல்லைங்க, நான் படுக்க வைக்கிறேன். நான் இதை இப்படியே வச்சுட்டு அவனை படுக்க வச்சுட்டு போகிறேன். இந்த புக்கு நோட்டு சீல்டு எல்லாம் அங்கே கிடக்கும் பார்க்குறீங்களா? எட்டி மிதிச்சு என் வீட்டை இப்படியே காட்டேன். இருங்க, இப்போ நான் 11 மணி வீடியோ போடல, நான் வீடெல்லாம் சுத்தம் பண்ணுறதாக ஐடியா இல்லை. இப்போ நான் 10 மணிக்கு வீடியோ எடுப்பேன். என் வீடை பார்த்து இது சூர்யாக்கா வீடான்னு நீங்கள் கேட்பீங்க. நேற்று அவங்க போகிறவங்க இருந்த வரைக்கும் என் வீடு இருந்த லட்சணத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள். உட்காந்துருந்தவன் இவங்க என்ன தெரியுமா சுதந்திரத்தை ஆசைப்படுறாங்க, வீட்டில் வச்சுக்கன்னு ஏன் சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா? இந்த கேம் விளையாடுறதுக்கு. ஏன்னா காலேஜ் 8 to 1:30 வந்துருவாங்க.
இவன் காலையில் போனால் சாயங்காலம் வந்துருவாங்க. இவங்க சுட்டு சுட்டு விளையாடணும். நாங்கள் 22 கண்டென்ட்டுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இன்னைக்கு ஒன்று பேசணும், நாளைக்கு ஒன்று பேசணும், அதை சர்ச்சையாகாமல் பேசணும், வில்லங்க வராமல் பேசணும். எங்களுக்கு சுற்றிலும் எதிரி, நடுவில் நாங்கள் நிற்கிறோம். சரி, நம்ம பிள்ளைய சேஃபாக அதுக்கு படிப்போட விஷயத்தில் கவனத்தை செலுத்தணுமேனு நான் பாதுகாப்பாக கொண்டு போய், சரி இதே நான் நினச்சா இருந்தா கொண்டு போய் கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயாவது சேர்த்துருக்கலாம்ல. எங்கேயோ கவர்மெண்ட் காலேஜில் போய் இவன் கூட படித்தவன் கவர்மெண்ட் காலேஜில் தான் படிக்கிறானா? ஏன் எனக்கு படிக்க வைக்க தெரியாதா? அந்த பையனும் வந்தான் அவனுக்கும் மதிப்பெண். அத்தே நான் வர்றத்தே, அத்தே நான் பேசுறத்தே, அத்தே என்னத்தே நல்லா இருங்கலையா அத்தே? லா படிக்கிறானா அந்த பையன்? அந்த பையன் லா படிக்கிறானா கவர்மெண்ட் ஸ்கூல்ல. இவனுக்கு பணம் கட்டினா எதுக்கு கட்டின? உன்னை யார் கட்ட சொன்னது? எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த காசுக்கு நான் மிளகாப்பொடி விற்கிறது எத்தனை வாட்டி இந்த மாடியில் ஏறி இந்த காடு ரத்தம் கட்டி எனக்கு எவ்வளோ வலி வலிச்சிச்சுன்னு எனக்கு மட்டும். ஏன்னா நம்மளோட சொந்த உழைப்புல அவனை படிக்க வைக்கணுங்கிற ஒரே காரணம் தான். சரியா? நான் அதையே அவன் அலட்சியம் பேசுறேன். நான் இப்பயும் ஒன்று சொல்லிக்கிறேன். ஆமாம், நானும் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல இவங்க காலேஜில் சேர்த்தது வச்சது எல்லாமே வந்து அவங்களுடைய சொந்த பணம், அவங்களுடைய மசாலா வியாபாரம் பார்த்து அதில் வந்து லாபத்தை சிறுக சிறுக சேர்த்து வச்சு யூடியூப்பில் உள்ள வருமானத்தை போட்டு அதில் தான் சேர்த்துருக்காங்க. இதில் எனக்கும் அதுக்கும் எந்த ஊருக்கும் இல்லை. நான் கூட போனேன், அவ்வளோதான். அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ண, அவனை காலேஜ் பார்க்க, அதில் தான் நான் இருந்தேன். மற்றபடி வந்து தேவையில்லாமல் அங்கே போய் பொருளை கிளப்பி விட்றாங்க. நான் தான் லட்சக்கணக்கில் கொடுத்து படிக்க வைக்கிறேன்னா என் பிள்ளையில நான் படிக்க வைக்கலையா? எல்லாமே வந்து என்னோட அக்கௌண்ட்ல இருந்தா போயிருக்கு. நான் ஒன்று சம்பாதிக்காம ஒன்று வெட்டி இல்லை. நான் கூட சேர்த்து பார்த்தா மசாலா பிஸ்னஸ் பண்ணுறேன்னா சரி நமக்கு இந்த வருமானம் பத்தாதுங்கனால அந்த வருமானங்க நாங்கள் எப்போவுமே வருமானத்தை எப்படி சம்பாதிக்கலாம், அடுத்து எப்படி டெவலப் பண்ணலான்னு தான் நாங்கள் 2 பேருமே யோசிப்போம். இந்த இப்போ ஃபேஸ்புக்கே எங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிப்போச்சு. இப்போ அந்த அமௌண்ட்டை நீ எப்படி எடுக்கிறதுனா நான் மசாலாவில் எடுத்துருவேன். அவ்வளோதான் வித்தியாசம். என்ன இதில் இதை கஷ்டம், இது நோகாமல் நொங்கு நோண்டி திப்போம். அது கொஞ்சம் உழைப்பு ஜாஸ்தி மசாலாவில். அவ்வளோ அந்த அடுத்து ஆர்டர் எடுக்க போகிறேன். நீ போயிடுவேன். இந்த பாருங்க காலேஜ் நீ காலைல கிளம்புறேன் ஒன்றுமே இல்லைங்க. எனக்கு ஒரு வருத்தம், நல்லா கேளுங்க. இந்த நேற்று முடி வச்சுருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடி வச்சு அவ்வளோ இருந்தேன். இந்த போட்டாவில் இருக்கிற மாதிரி இருந்தேன். அவ்வளோ அழகா இப்படி இருந்தேன். இது கூட சின்ன பையன் மாதிரி இருக்கேன். அப்பனால பெரிய ஆள் ஆயிட்டேன். முட்டி வச்சுங்க அவ்வளோ அழகா. அப்பதான் எனக்கு தூங்கி எந்திரிச்சு வர்றேன். செப்பன்னு அம்புட்டு அழகா இருந்தேன். ஐயோ நம்ம பிள்ளையா அம்புட்டு அழகா இருக்குன்ட்டு நானே பார்த்தேன். நேற்று கூட்டிகிட்டு போனேன். தம்பி இந்த போலீஸ் கட்டிங் மாதிரி போட்டுவிடியா, கொஞ்சம் லேசாக அப்படி பின்னாடி மட்டும் கரைச்சி விட்டு முன்னாடி, ஏன்னா அவனுக்கு முடி அடங்காது, எங்கள் பரம்பரைக்கே முடி ஜாஸ்தி, கொஞ்சம் லேசாக வெட்டுன்னு சொல்லிட்டு கரண்ட் பில்லு பீஸ் கட்டையை பிடுங்க வந்துட்டாங்க. கரண்ட் பில்லு கட்டுறதுக்காக போயிட்டு வந்து பார்க்குறேன். வீடியோ பார்த்தீங்களா எல்லாரும்? சேது படத்தில் ஒரு சீனா விக்கிற மாதிரி இருக்கேன். எனக்கு எப்படி இருக்கும்? பரிசு வாங்க எந்த பெற்றோரை பக்கத்தில் அனுமதிக்கலை. நான் போய் நிற்கிறேன். சூர்யாக்கா உங்கள் பையனா இது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கும்போது அப்படியே நிற்கிறான். வாமா அப்படின்னு கூட கேட்கலாம். அப்படியே வெறப்பா, அப்படியே என்னமோ இழந்த மாதிரி பறி கொடுத்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணும்போது ஒரு ஹேண்ட்ஸமாக. அதையும் பார்த்தியா? வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பியிருக்காங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, சூர்யாவும் முகத்தில் நல்ல பூரிப்போட மகனுக்கு ஒரு விருது கொடுக்க போகிறாங்களேன்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷமாக இருக்காங்க அவங்களும். ஆனால் அந்த பையன் மாத்திரம் ஏன்னு எப்போ பார்த்தாலும் அப்படியே இருக்கான். தெரியுதா உங்களுக்கு? கடுகடுன்னு அப்படின்னு வாட்ஸ்அப்பில் இருந்தா கமெண்ட் போட முடியல, நேற்று வீடியோ போடலை. எல்லாத்தையும் கவனிப்பீங்க. எனக்கு முந்தா நாளும் நேற்று அழகா நான் சத்தியமாக தெரிஞ்சிருந்தா கூட நான் முடிவெட்ட கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டாங்க. காலேஜ் அவன் படிக்கக்கூடிய காலேஜ் ரொம்ப ஒழுக்கமான காலேஜ். சரியா? ஒரு இப்போ எப்படி சொல்கிறது, வைக்கிற பொட்டை கூட பார்ப்பாங்க. ஏன் நீ கோணலாம் வச்சிருக்க, இப்படி வை, அதனால நீங்கள் வந்து இந்த எப்படி சொல்கிறது, இந்த நீ பொட்டு வைக்கக்கூடாது, நீ இப்படி, அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் சமம் தான் அந்த காலேஜ். ஆனால் ஒரு காலேஜ் போகும்போது இன்னாரோட பையனா இவங்கங்கிற பேரை இவன் தான் எனக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும். நான் போய் அவனுக்கு சம்பாரிச்சு கொடுக்கக்கூடாது. நான் ஒரு இந்த அளவுக்கு இருக்கேங்கிறனால தான் அவனுக்கு அந்த காலேஜில் நான் சீட்டு வாங்கினேன். என்னோட தற்பெருமையை காட்டுறதுக்கு, ஓப்பனாக உங்கள் மாதிரியே சொல்லிக்கிறேனே, ஏன் பெருமையோ ஏன் பந்தாவையும் காட்டுறதுக்கு. சரி இவ்வளோ பரவாயில்லையே, இவ்வளோ பெரிய மீடியாவில் இருக்காங்க, ஒரு ஃபெமிலியராக இருந்தால் அவங்க பையன் இந்த காலேஜில்ங்கும் போது எனக்கு அது ஒரு பெருமை. அப்போ இவன் எப்படி இருக்கணும்? வேணுக்கும்னேங்க அந்த பையன் கேட்குறான், முடி வெட்டுற பையன், ஒரு மலையாளத்துக்கார பையன், எப்பா தம்பி வெட்டுனா அசிங்கமாக இருக்கும் ப்ரோ, நல்லா இருக்காது ப்ரோ. நான் சொல்கிறேன் காலேஜுக்கு போகிற தம்பி ஆங்குறேன், போயிட்டு வர்றதுக்குள்ள மொட்டை அடிச்சு வச்சுருக்காங்க. விக்ரம் படம் செய்து எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படியே உள்ளுக்குள்ள ஆத்திரமும் கோபமும் உங்களுக்கு நல்லா தெரியும். நேற்று பூரா நான் ஏன் வீடியோ போல நீங்கள் நினச்சிங்க, அப்படியே ஒன்றும் சொல்லவே முடியலை. ஏன் தெரியுமா? சுற்றியில் இருக்கிறவன் தான் எதிரி, சுற்றியில் இருக்கவன் நாங்கள் நாசமாக போடணும்னு நினைக்கிறான். சரி பெத்த புள்ள, இதனால நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். பாத்தா வந்து பக்கத்தில் நின்றுதா. உண்மையிலே நான் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நான் அடிக்கடி இவளை பார்ப்பேன். இவன் என்ன பண்ணுவான்னா, அந்த பயலை போய் பார்த்து அவனை ரசிப்பான். அவன் முகத்தை பார்க்க, சே நம்மளுக்கு இப்படி ஒரு அழகான பையனா அப்படின்னு சொல்லி அவனை கொஞ்சம் ஒரு நாள் கூட நான் எங்கனக்குள்ளே நின்றுருந்தேன். முத்தம் கொடுக்குற சவுண்டு கேட்டுச்சு. ஏய் அவனுக்கு முத்தம் தானே கொடுக்குற, எப்படா கண்டுபிடிச்ச அப்படின்டா.
எனக்கு தெரியுது அப்படிங்கிறேன். எனக்கு தெரியாமல் கூட அவனை ரசிக்கிறா. நம்ம பிள்ளை இவ்வளோ தூரம் வளர்ந்து ஆளாயிருக்கானேன்னு சொல்லி அந்த ஒரு எண்ணம் அவளுக்கு. அப்படி இருக்கும்போது அவன் இப்படி போய் மண்டையை போய் வெட்டிட்டு வந்தது உண்மையிலே சொல்கிறேன், எனக்கே நேற்று அந்த ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டேன். தூங்கி எந்திரிச்சு வந்தான்லப்பா, அவன் தூங்குறப்ப நான் பார்த்தேன் அங்கே போவேன். நான் அடிக்கடி இந்த ரூம்குள்ளே போவேன், இவருக்கே தெரியாது நான் ஏன் அந்த ரூம்குள்ளே போகிறேன்னு. மடியில் அப்படியே அழுகாப்புல தூக்கி மடியில் படுக்க வச்சு தலையை இப்படி கோதி விட்டு இப்படியெல்லாம் தடவி கொடுத்து தாவம் கட்டி அடி என் குஞ்சு தாடி, என் அழகு பிள்ளைன்னு முத்தம் கொடுத்துருக்காரு அப்படின்னது இந்த ஆளுக்கு கேட்டுருச்சு. எனக்கு தெரியாது இந்த ஆளு இங்கே நிற்கிறான்ட்டு. ஏய் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு, இல்லைடா ஒரு முத்தம் கொடுத்துட்டு வந்தேன்டா அவன், ஏன்னா முழிச்சிருந்தா கொடுக்க விட மாட்டானே, முழிச்சிருந்தா தொட விட மாட்டானே அப்படின்னு என் பிள்ளைய என்ன குழந்தை மாதிரி ரசிக்கிறேன். ஆனால் இவன் ஐயோ நம்ம அம்மா எவ்வளவுலாம் கஷ்டப்படுறேன் சொல்கிறான். என் கூட படிக்கிறேன், அவங்க அம்மாலாம் கூட வச்சு தான் இது பண்ணுறாங்கன்னா, அவனும் ஹாஸ்டலாக தான் படித்தான். அவனும் இப்போயும் போய் ரூம் பிடிச்சி தங்கி இப்போ என்ன தெரியுங்களா, அவங்களோட விட்டா இவனுக்கு சந்தோஷமாக இருக்குங்க, வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா, நட்பு என்பது எல்லாமே ஒரு லிமிட்டோட தான். நாளைக்கு கல்யாணம் காட்சி அடுத்து இந்த காலேஜுக்கு போயிட்டேன், காலேஜில் ஃப்ரெண்ட்ஷிப் வரும், அது கொஞ்சம் அவனுக்கு நான் என்ன சொன்னா காலேஜுக்கு போகும்போது கொஞ்சம் ராயலான பழக்கம் வரும். ஏன்னா அங்கே படிக்கிறப்ப ஐயோ அவன் இப்படி இருக்கானே, நம்ம இப்படி இருக்கும்போது ஏதாவது ஒன்று ஆகுமே அப்படிங்கிற மாதிரி வரும். இவன் இப்போ வேணும்னே பாரு, இவன் முடி வெட்டினதுக்கு போய் ஃபீல் பண்ணுவான், அடுத்து எப்படா முடி வளரும், அடுத்தவன் அவனை போய் பார்க்க போகும்போது ஹேண்ட்ஸமாக இருப்பேன், பார்த்துக்க விடு, கவலைப்படாத, விடு 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 விடு. இல்ல ஒரு தாயை பெருமை சேர்க்கறது அவன் என்ன நினைக்கிறான் தெரியுங்களா, நான் சொன்னதை மைண்ட்ல ஏத்திக்கிட்டாங்க அவன். ஆனா மொத்த எனக்கு பிறந்தாங்கிறத கரெக்டா காட்டுறாங்க. நான் எப்படி உன்னை நினைச்சா அதை விட்டுச்சே தீர்வேங்கிறனா, அதே மாதிரி படிக்க சொன்னியா, ரேங்க் எடுக்க சொன்னியா, மார்க் எடுக்க சொன்னியா, எடுத்துட்டானா, படிப்பு நீ தானே போய் சேர்த்த, படிக்கிறேன், மார்க் எடுக்கிறேன், வேலைக்கு ஃபாரினுக்கு போடுமா, போறேன், லட்சமா சம்பாதிக்கிறேன், கொடுக்குறேன், இதோட நீ விட்டு வேற என்னோட பிரைவேசியில நீ தலையிடாதங்கிறாங்க என்னையவே. உனக்கு இதுதான் எப்படி இருந்தா உனக்கு என்ன, நான் மண்டையை வெட்டுறேன், வெட்டாம போறேன். இவர் கேக்குறாரு, டே 2 பேரும் வந்து பாப்பாங்கடா, அது பெரிய காலேஜ்டா, அங்கெல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள் படிச்ச காலேஜ்றாங்கிறேன். ஏன் அவனா பீஸ் கட்ட போறேன், நான் தானே பீஸ் கட்ட போறேன், நான் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும்னு எனக்கிட்டே பேசுறியா. இவர் ஒண்ணுமே பேசல, பேசாம எப்படி சொல்றது, அதோட நான் பேசாம இருந்துட்டேன், எனக்கு பேசுறதுக்கு வாய் வரல, இருந்துருச்சு தெரியுமா. அதனால என்ன சொன்னா 8 நிமிஷம் வீடியோல வந்து பாக்குறேன், என் வீட்டை பார்த்தாதான் எனக்கு அப்படியே கொஞ்சம் கிருன்னு சுத்துது. சூர்யா வீடா இது கக்கூசு மாதிரி கிடக்குது. சரி மக்களே போதும், இதுவே 22 நிமிஷம் ஆகி போச்சு. அவ்வளவு நேரமா? ஆமா, அதனால 8 நிமிஷம் வீடியோல நான் வந்து என்னோட முழு ஆதங்கத்தையும் நான் சொல்றேன். கதறவங்களுக்கு பதில் வந்து 8 நிமிஷம் மீடியாவில் சொல்லிக்கிட்டு, ரெண்டாவது இல்லைன்னா நான் வேணா கொண்டு போய் விடணும். இப்போ 11 மணி 12 மணி ஆகும் எங்களுக்கு. கொண்டு போய் விட்டு அட்மிஷன் போட்டு இந்த நேரம்லாம் காலேஜில் இருந்துருக்கணும், நாங்கள் உட்காந்துருக்கோம் பாருங்க மரியாதை கொடுக்காம. அதனால போயிட்டு என்ன இதுன்னு அதை பார்த்துட்டு வந்தால் தான் எங்களுக்கு ஒரு இது. சரிங்களா, ஓகே பாய்.